நண்பர்களே, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கான ஷேரை டிவைட் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டும் டிவைட் பண்ணாமல் இருக்காங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு சில குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் என்டையர் சொத்தை ஆக்குபைட் பண்ணி வச்சுருக்காங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைக்காக உரிமையில் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யக்கூடியதாங்க பார்ட்டிஷியன் சூட். சிவில் ப்ரொசீஜர் கோட் அண்டர் ஆர்டர் 7 ரூல் 1 படி ஃப்ளைன்டிப், அதாவது மனுதாரர் அவருடைய முகவரி, அவருக்கு உண்டான ஷேர் என்ன, அவருக்கு உண்டான டிஸ்பியூட்ஸ் என்ன, அவர் வழக்கை தொடுப்பதற்கு கையில் உள்ள ஆவணங்கள் என்னென்ன, எதிர் மனுதாரர் டிஃபனண்ட் அவருடைய முகவரி, அவர்கள் யார் யார்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஸ்பியூட்ஸ் என்ன, இந்த மாதிரியான விவரங்களை எல்லாம் நீங்கள் டிராஃப்டாக ரெடி செய்து நீதிமன்றங்களில் தாக்கல் பண்ணலாம்ங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் அண்டு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். இதற்கான டேர்ம்ஸ்னு பார்க்கும்பொழுது இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அமெண்டட் பை 2005 படி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், மூதாதையர்களுடைய சொத்தில் உரிமை உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். கோபர்சனர் ரைட்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளானு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸ்க்கு உள்ளார நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்கணும். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் பார்ட்டிஷியன் பண்ண சொல்லி கேட்கலாமுங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அன்டிவைடட் ஷேர் எப்போ வேணால் பிரச்சனை வரலாம். ஸோ காலம் அறிந்து செயல்படுவது ரொம்ப முக்கியங்க. நன்றி.